அன்பான நண்பர்களே, உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வயசானா பசங்க என்ன பண்ணுவாங்க, நர்சிங் ஹோமில் சேர்த்து விட்ருவாங்க. அவங்களுக்கு நேரம் இருக்காது, அது உண்மைதான். அவங்களுக்கு என்ன மனசில் நம்மளை கவனிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் சில பேர் வேணுக்குன்னு மற்றவங்கள பார்க்க சொல்லிடுவாங்க, வேலைக்கார வைப்பாங்க. அவங்களால நம்மளை பார்க்க முடியாது. ஆனால் வேதத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து கடைசி வரை நம்ம காப்பாற்றுற தூக்கின்னு போகிறேன்றார். சின்ன குழந்தைங்க ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் நம்மளால் தூக்க முடியும், அதுக்கு மேலே தூக்க முடியாது. நீங்கள் என்ன வெயிட்டோ ஒபீஸ்டோ 200 கிலோ ஏசு கிறிஸ்து தூக்குறேன்றார் உங்களை. நம்ம அவரை வெறுத்து அவரை ஒதுக்கி தள்ளி அவரை விட்டுட்டு முதுக காட்டினப்போ உலகத்தின் எல்லா பாவங்களையும் தன்னுடைய தோளின் மேலே சுமந்து நமக்காக ஜீவனை கொடுத்து மறித்த இயேசு. நம்ம தகுதியே இல்லைங்க அவர்கிட்ட போகிறதுக்கு. அவர் என்ன நம்மக்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கார் தெரியுங்களா? வாசிக்கிட்டவங்களா அந்த வசனத்தை? ஐசையா 46. யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேல் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? நிறைய பேர் நர்சிங் ஹோமில் அழுதுட்ருக்காங்க. என் பள்ளி இல்லையே, என்னை பார்க்குறவங்க என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே. ஆனால் இயேசுநாதர் நம்மளை அப்படி பண்ணுறதில்ல. அவர் சொல்கிறாரு, கழுகு தன் சட்டைகளை விரித்து பறந்து குஞ்சுகளை மேலே விரிக்கிறது போல அவைகளுக்கு உங்களை சட்டைகளின் மேலே சுமந்தான்றார். கர்த்தருக்கு காத்திரவர்கள் புத்து பலனடை கழுகுகளை போல சட்டைகளை விரித்து பறப்பாங்கன்னு பார்க்குறோம் பைபிள். ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடுறது இல்லைங்க. ஆண்டவர் நம்ம அவர் இருதயத்துக்கு கிட்ட வச்சு தூக்கிட்டு போறார். ஆனச்சு வாலிபமாக இருக்கிற உங்களை எப்படி மெதுவாக நடத்திட்டு போகணுமோ அப்படியான மெதுவாக நடத்துக்கிறது. ஆண்டவரால் கூடாத ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லைங்க. இப்படி உலகத்தில் யாரை நம்மளை சுமக்க முடியுமா? இந்த தேவன் உங்களுக்கு வேண்டாமா? இவ்வளோ அன்பு காட்டுகிற தேவன், கடைசி மட்டும் நம்மை தாங்குகிற தேவன், சுமப்பேன், தப்புவிப்பேன், விடுவிப்பேன்ற. வாங்க நம்ம அவர்கிட்ட ஓடி போயிடும். உலக அன்பு நமக்கு வேண்டாங்க. உலக அன்பு மாயை, நம்ம விட்டு போயிடும் கடைசி நாட்டில். அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடுவோம், தைரியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். முதிர் வயதில் பயம் நிறைய பேருக்கு, எப்படி இருக்குமோ, யார் இருப்பாங்களோ, யார் பார்த்துக்குவாங்களோ. பயப்படாதீங்க, எசப்பாக்கிட்ட போங்க, அவங்க உங்களை காத்துக்கொள்வார். மே காட் பிளஸ் யூ. ஏன்னா அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அவர் வாக்கு தவற மாட்டார், பொய் சொல்ல. அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. பொய் சொல்லுகிறவர் ஏசு இல்லைங்க. உண்மையுள்ள தேவன், நீதி உள்ள தேவன், சொல்றதை செய்கிறவர் அவர். அவரை அணுகுவோம், அவர்கிட்ட போவோம், அவர் பிள்ளைகளாக இருப்போம். மே காட் பிளஸ் யூ மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.